நமது தமிழக இளைய சமுதாயத்தினுடைய பெரும் கனவு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் தாங்க. சரியான பயிற்சி, கொஞ்சம் முயற்சி, மிக சரியான வழிகாட்டுதல் இருந்தால் யார் வேணால் இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணி பெரும் அதிகாரிகளாக வர முடியும். அப்படி பல ஆண்டுகளாக பல நூறு இளைஞர்களினுடைய கனவையெல்லாம் நிறைவேற்றி வரக்கூடியவர்கள் தான் பெஸ்ட் கோச்சிங் அகாடமி. இல்லத்தரசிகள், வேலைக்கு செல்லக்கூடிய இளைஞர்கள், கல்லூரி மாணவர்கள், இவங்க அத்தனை பேருக்கு ஏற்ற வகையில் காலையில் 6 to 7:30 AM, ஈவினிங்கில் அதே மாதிரி 6 to 7:30 PM 2 டைமிங்கில் அவங்களுடைய சர்வீஸை தொடர்ச்சியாக வழங்குறாங்க. இங்கிலீஷ் மற்றும் தமிழில் லைவ் கிளாஸஸ்லாம் நடக்கிறதால உங்கள் சந்தேகங்களை அப்போவே நீங்கள் கேட்டு கிளியர் பண்ணிக்க முடியும். அது மட்டும் கிடையாது, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் போன்றே அதே ஃபார்மேட்டில் யூனிட் டெஸ்ட்டும் ஃபுல் டெஸ்ட்டும் நடத்துகிறாங்க. இதில் பங்கெடுத்து நீங்களும் உங்களுடைய ஐஏஎஸ் ஐபிஎஸ் கனவுகளை நிறைவேற்றலாம். ஒரு சிறந்த பாரதத்தை, ஒரு சிறந்த கண்ட்ரி உருவாக்குவதற்கான மிகப்பெரிய அதிகாரமிக்க ஒரு பீடங்களில் போய் நீங்களும் அமரலாம். உங்கள் வாழ்க்கையை மாற்றி இந்த நாட்டினுடைய தலையிடத்தையும் மாற்றலாம். பெஸ்ட் கோச்சிங் அகாடமி நண்பர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், வணக்கங்கள். நீங்களும் அவங்களுடைய சர்வீஸில் இணைந்து இந்த நாட்டுக்கு ஒரு சிறந்த அதிகாரியாக வருவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி 100. ஸோ இந்த வீடியோ யாருக்கான வீடியோ அப்படின்னா, ஒரு அதிருப்தியாக, ஒரு டென்ஷனாக, என்னத்த அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங், வெக்ஸ்டாக இருக்க ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ ஒரு 1000 பேர் பார்த்தாலும் சரி, ஒரு 500 பேர் பார்த்தாலும் சரி, எல்லாருக்கும் இது எப்படி போகும் தெரியாது. ஆனால் இந்த வீடியோனால் அந்த ஒரு ஆள் ரெஃப்ரெஷ் ஆகி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பழையபடி உங்கள் ஃபார்முக்கு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு இதுதான், சரியா? ஸோ மோட்டிவேஷன் கண்டிப்பாக டெஃபினட்டாக எல்லாருக்குமே ஒரு நீடட் ஒன். கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு மோட்டிவேஷன் பண்ணலை, மோட்டிவேஷன் கேட்கலை அப்படின்னா அவங்களுக்கு அந்த நாள் நகராது, அந்த வாரம் கூட நகலாது. ஏன் அப்படின்னா, ஒரு நல்ல இன்றைக்கி ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டுட்டு இன்றைக்கி நம்ம இது படிக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறியோட ஒரு டாபிக் எடுத்துகிட்டு நம்ம கண்டிப்பாக ஈவினிங்குள்ளே முடிச்சுட்டு இதெல்லாம் நம்ம ரிவைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாக தயாராக எல்லாம் மைண்டை ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டு அவனா எழுதி வச்சுட்டு ரெடியாக இருந்திருப்பான். திடீர்னு வருவானுங்க, எங்கேருந்து வருவானுங்கன்னே தெரியாது. நமக்குன்னே எங்கேருந்துடா வரீங்க அப்படின்ற மாதிரி இன்னுமாடா படிச்சுட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் விட்டுட்டு போவானுங்க. அந்த வேறு எந்த இது வேணாம், அவனுடைய மனசை உடைக்க வேறு எந்த டைலாக்ஸுமே வேணாம். இன்னுமாடா படிச்சுட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு டைலாக் மட்டும் சொன்னால் போதும். அந்த டே அவன் என்ன பிளான் பண்ணானோ, ஓகேவா, அந்த ஒரு பொண்ணாக இருந்தாலும் சரி, அவள் என்ன பிளான் பண்ணாலோ, இப்போ பையனாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி இதெல்லாம் பண்ணிடணும்னு நினச்சி பண்ணது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அப்படியே டோட்டலாக கொலாப்ஸ் ஆகிரும். நிறைய பேருக்கு ஆகிருக்கு, ஈவன் எனக்குமே ஆகிருக்கு. அதை நம்ம என்னமோ சொல்லிட்டு போயிருப்போம், நம்ம திங்க் பண்ணிகிட்டே இருப்போம். நம்ம சும்மாவே ஒரு டிரெக்டரை விட பயங்கரமாக யோசிக்கிற ஆள். ஒன்று சொல்லிட்டா போதும், நம்ம அதிலேருந்து இப்படி அப்படியா, இந்த மாதிரி ஆயிருமா, அந்த மாதிரி ஆயிருமா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃப் டே சும்மா வேஸ்ட்டு திங்கிங்லேயே போயிடும். அவன் டப்புன்னு இதெல்லாம் எங்கேடா அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் எங்கிட்ட போய் முடிய போகுது, இன்னும் படிச்சுட்டே இருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று நம்மளை டிமோட்டிவேட் பண்ணி விட்டு போயிடும். ஆனால் அவ்வளோதான், முடிஞ்சு நம்மளுடைய அந்த டே காலியாகும். அப்புறம் நம்ம அதிலேருந்து சர்வே பண்ணி இல்லை அப்படின்ட்டு நம்மளுடைய மைண்டே நம்ம மாற்றிக்கிட்டு நமக்கு நம்மளே ஒரு மோட்டிவேஷன் பண்ணிவிட்டு, அந்த மோட்டிவேஷன் பத்தாமல் இருக்கவங்க யூடியூப்பில் மோட்டிவேஷன் எடுத்து பார்த்து இந்த மாதிரிலாம் நிறையா நடக்கும். ஈவன் இது நானுமே நடந்திருக்கு, இந்த மாதிரி நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நடக்கிறவங்கள்ட்ட ரொம்ப தள்ளியே இருங்க. மெயினாக ரிலேட்டிவ்ஸ், ஐயோப்பா அவங்களாம் கண்ணில் கூட தயவு செய்து நீங்கள் படாதீங்க, ஓகேவா? ஒரு டைலாக், இப்போ என் ஃப்ரெண்டு பாரிக்கர் அப்படின்ற டிபி வச்சுருந்தான். அது ரொம்ப அடிபட்டு ரொம்ப மிதிப்பட்டு கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருக்கவங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைலாக் என்னென்னா, நிறைவாக்கும் வரை மறைவாக இரு அப்படின்ற ஒரு டைலாக். அது ஒரு வேறு லெவலான இம்பேக்டான ஒரு டைலாக். அது நம்ம ஒரு நிறைவாக்கும் அப்படின்னா, ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு லைஃப் நமக்கு கிடைக்கிற வரைக்கும் மறைவாகவே இரு, ஓகேவா? ஸோ நிறைவாகும் வரை மறைவாக இரு அப்படின்றது தப்பே கிடையாது. ஏதாவது ரிலேட்டிவ்ஸ்லாம் வராங்கன்னா மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுங்க, பார்க்காதீங்க. ஏதோ ஒன்று சம்திங் வேலை இருக்குது, அது இருக்குது, இதுன்னு சொல்லிட்டு வெளியே கூட ஓடி போயிருங்க. எங்கிட்டாச்சும் போயிட்டு அந்த டேவை கடத்திட்டு கூட வாங்க. ஏன்னா அவங்களாம் எப்படி சொல்லுவாங்க, திட்டு இப்போ உங்க செட்டு தானடா என் பையன், அவன் பாடுறான், ஒரு இன்ஜினியரிங் படிச்சிருக்கான், ஒரு ஐடி கம்பெனிக்கு போயிட்டான், பாரு எவ்வளோ சம்பாதிக்கிறான், இது பண்ணுறான், ஆட்டோமொபைலில் இருக்கான், மெக்கானிக்கலில் இருக்கான், இதில் இருக்கான், ஏதோ என்னவோ இருந்துட்டு போட்டான், என் சிஎம் பிஎம் வாட்டவர்னா இருந்துட்டு போட்டோம். ஆனால் வேணும்னே வீம்புக்குனே சொல்கிறது. நம்ம ஒரு பிளான் போட்டு படிச்சுட்ருப்போம், தப்புன்னு இப்படி சொல்லிவிட்டு நம்ம பேரண்ட்ஸோடைய மென்டாலிட்டியை மறந்து அப்படியே மைண்டை காலி பண்ணி விட்டு போயிடுவானுங்க. நம்ம மைண்டுமே டோட்டலாக காலியாயிரும். இந்த மாதிரி நடந்திருக்கா உங்களுக்கு? உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் சம்மோன்
பாரு என் பையன் வந்து இவ்வளோ சம்பாதிக்கிறான், நீ இன்னும் படிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க என்ன அப்படி இப்படின்னு மாதிரி ஏதாவது சொல்லி அந்த மாதிரி இருந்த மொமெண்ட்டில் நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்க, உங்களுக்கு எந்த மாதிரிலாம் ஃபீல் ஆகிருக்கு அப்படின்றத வந்து மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் கீழே கமெண்ட்டில். அது மற்றவங்களும் அதை ரீட் பண்ணுறப்ப அவங்களுக்கும் அந்த ஒரு வேவ் லென்த் இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி இவங்களுக்கும் நடந்திருக்கு அப்படின்னா அவங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷன். ஸோ அந்த 2 பேருக்கும் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகும். ஓகே, அப்போ இந்த மாதிரி எல்லாருக்கும் நடக்குது போல், ஸோ அப்போ நம்ம கரெக்டான பாதையில் தான் போயிட்டுருக்கோம் அப்படின்றது கிளியர் ஆகும். ஏன்னா சரியான பாதையில் வந்து போயிட்டுருக்கவங்களுக்கு நிறைய தடைகள் வரும் இந்த இடத்துல, இந்த ஃபீல்டில் பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்கள் கரெக்டாக தான் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ்லாம் வரதான் செய்யும். ஸோ அந்த மாதிரி இவங்க வரப்போ கண்டுக்காதீங்க, கரெக்டாக போங்க. அவன் சம்பாதிக்கட்டும், வாட்டவர் அவன் வந்து வேலைக்கு போட்டும், ப்ரைவேட்டில் போட்டும், என்ன வேணால் போட்டும். நமக்கு வந்து வேலை கிடைக்கலன்னு கிடையாது. நம்ம வந்து இப்போ கூட நினச்சா நம்ம பையில தூக்கிட்டு நம்ம படித்த படிப்பை வச்சுட்டு ஒரு வேலைக்கு போகிறது வந்து ஒரு விஷயமே கிடையாது சீரியஸாக. ஆனால் நமக்கு வந்து அந்த மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் ஒர்க்கு வந்து நம்ம போக வேணாம், நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் அது கிடையாது. நம்ம வந்து இந்த மாதிரி வந்து ஒரு சர்வெண்ட்டாக இருக்கணும், ஒரு கவர்மெண்ட் அஸ்பிரண்ட்டாக இருக்கணும், ஒரு கவர்மெண்ட்டோடைய அதிகாரியாக இருக்கணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு சேவை செய்யணும், இந்த லைனில் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, மக்களுக்காக வந்து ஒரு பணி செய்யணும், இந்த மாதிரி லைனில் நீங்கள் திங்க் பண்ணி உங்களுடைய ஸ்டாண்டர்டை வந்து நீங்கள் தான் வந்து உங்கள் ரேஞ்சே வந்து நீங்கள் வந்து வளர்த்துக்கிட்டு தான் வந்து இந்த ஃபீல்டில் போட்டி போகிறீங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் ஏதோ ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னா ஏதோ ஒன்று எப்போயோ படித்து முடிச்சுட்டு போயிருக்கலாமே, ஏன் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் கஷ்டப்படணும்? கண்டிப்பாக கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. உண்மை தானே அது? அப்போது அந்த ப்ரைவேட் வேலைக்கு வந்து போகிறது வந்து மேட்டரே கிடையாது. இந்த மாதிரி மைண்டு மாறி இது மாதிரி சொல்கிறாங்க, அப்படி சொல்கிறாங்க, இந்த மாதிரி போயிடலாமா, இந்த மாதிரி சிந்தனையே வேணாம். ஓகேவா? இன்னும் உங்களுக்கு இருக்குது கரெக்டாக ஒரு 180 நாள் இருக்குது. அதை வந்து கரெக்டாக பயன்படுத்துங்க, சரியாக செம்மையாக பயன்படுத்துங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், டெஃபினட்டாக உங்களை பார்த்து கேட்ட வாயெல்லாம் அப்படியே மூடிடும். ஓகேவா? இவனை நம்ம இப்படி சொல்லிட்டோமே பாரு அப்படின்ற மாதிரி வந்து அவங்களே பேசுவாங்க. ஏன்னா அவன் போகிற ஃபீல்டிலேருந்து அவன் சம்பாரித்து பண்ணுற வேலையை விட நம்ம இந்த ஃபீல்டில் போய் நம்ம சம்பாரித்து நம்ம வர விதம் வந்து வேறு மாதிரி இருக்கும். அதை வந்து ரெண்டுமே கம்பேரிட்டிவாக வந்து பண்ணவே முடியாது. ஏன்னா இது வேறு, அது வந்து வேறு. ஸோ ரெண்டு வேறையை வந்து நீங்கள் சேர்க்கவே முடியாது. ஓகேவா? ஸோ உங்களுக்கான ஃபீல்டு நீங்களாம் சூஸ் பண்ணது. ஸோ நீங்கள் தான் அது கஷ்டப்படுறீங்க. யாரும் வந்து உங்களை படிடான்னு சொல்லி புஷ் பண்ணலை. இப்போ நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரிலாம் வந்து டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு திங்க் பண்ணிகிட்டு இருக்கனால வந்து டைம் தான் வேஸ்ட் ஆகுது. நீங்கள் வந்து சாதிக்க போகிற ஒரு கோல் வந்து உனக்கு தள்ளி போய்கிட்டு இருக்கு. அப்போ இந்த மாதிரி சில சிந்தனைகளால் வந்து உன்னுடைய கோலை வந்து தள்ளி வைக்காத. உனக்கு வர ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பக்கத்தில் இருக்குது, அதை இழுத்து பிடிச்சி வச்சுக்கிறது உன் கையில் தான் இருக்குது. அப்போ வர ஒரு 5 மாதமோ 6 மாதமோ அதை எப்படி சரியாக பயன்படுத்த முடியுமோ அதை சரியாக நீ பயன்படுத்து அப்படின்ற மாதிரி என்னால் சொல்ல முடியும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சிந்தனைகால வந்து முடங்கி போயிருக்கவங்க வந்து இந்த ஒரு ஆடியோ கேட்குறப்ப கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு திங்கிங் வரும், சரி ரைட்டு அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கு தான் நான் கொடுக்குறது. ஏன்னா எல்லா டைமும் வந்து நான் படின்னு சொல்ல முடியாது. இந்த ஃபீல்டில் யாரும் வந்து உங்களை படின்னு சொல்ல போகிறது கிடையாது. ஏன்னா நீங்கள் படித்தா உங்களுக்கு வேலை நல்லா அது உங்களுக்கே தெரியும். ஸோ நீங்கள் தான் விரும்பி நான் படிப்பேன், இந்த வேலையை அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கீங்க. அப்படி இருக்கப்போ நீங்கள் தான் வந்து அந்த நேரத்தை வந்து சரியாக பயன்படுத்தணும். ஸோ ஒவ்வொரு நாள் காலையிலையுமே சரி, நீங்கள் எந்திரிச்ச உடனே ஒரு ஷெட்யூல் போட்டிங்கன்னா அந்த ஷெட்யூலை வந்து நைட்டு முடிச்சுட்டு தான் தூங்கணும் அப்படின்னு மட்டும் மனசு வச்சுக்கோங்க. இல்லை என்னால் ஃபாலோ பண்ணவே முடியல, கஷ்டமாக இருக்குது ரொம்ப அப்படி இப்படின்னு நினச்சிங்கன்னா கம்மியான ஷெட்யூல் போடுங்க. ஒரு நாளைக்கு நான் ஒரு பாடம் படித்தா போதும், இந்த ஷெட்யூலாச்சும் போடுங்க. அப்போ அந்த ஷெட்யூல் நீங்கள் முடிக்கிறப்ப நம்ம வச்ச ஷெட்யூல் முடிச்சிட்டோம்டா அப்படின்ட்டு அடுத்த நாள் உங்களுக்கே வந்து இது நம்ம ஃபாஸ்ட்டாக முடிச்சிட்டோம், இன்னொன்னே சேர்த்து போடுவோம்னு சொல்லிட்டு ஷெட்யூலை வந்து அதிகப்படுத்துவீங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒரு பிளானை வந்து உருவாக்கணும். படிக்கவே முடியல, கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறத விட கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எலி மாதிரி குடிச்சிக்கிட்டே போயிடணும் அப்படியே சைலண்ட்டாக. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளும் உங்களை பார்த்து நீங்களே கேட்டுக்கோங்க, நீ வந்து கண்டிப்பாக வந்து ஒரு அரசு அதிகாரியாக தான் வந்து வரப்போகிற. ஓகேவா? ஒரு பீப்புளுக்கு வந்து சர்வன் பண்ணுற ஒரு ஆள் தான் நீ இருக்க போகிற. அப்போ வந்து நீ எவ்வளோ கஷ்டப்படணும், நீ எவ்வளோ படிக்கணும், எவ்வளோது இருக்குது, நீ படிக்காமல் சும்மா இருக்கேடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படிக்கல அப்படின்னா உங்களை நீங்கள் திட்டிக்கோங்க. இப்போ நான்லாம் வந்து திட்டிப்பேன் கண்டிப்பாக, என்னடா இப்படி இருக்க, நீ இப்படிலாம் இருந்தால் எப்படா உனக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைக்கும், அப்போ வந்து நீ படிக்கணும், எதுக்கு டயத்தை வேஸ்ட் பண்ணுற, இதுக்கு ஏன் நேரம் ஸ்பெண்ட் பண்ணுற, இந்த நேரத்தில் நீ படிச்சிருக்கலாம்ல, இப்படி வெளியே சுற்றுற, படத்துக்கு போகிற, ஒரு 2 படத்துக்கு போன பரவாயில்ல, எல்லா படத்துக்கும் போகிற. ஸோ இந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கப்ப உனக்கு தானே டைம் வேஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கண்ணாடியை பார்த்து கேட்குறப்ப நம்மளே கேட்குறோம். ஏன்னா யாருமே இந்த கேட்க போகிறது கிடையாது. நான் வந்து உங்கள் வாழ்க்கையில் கேட்க முடியுமா, நீ ஏன் இப்படி பண்ணுற அப்படி பண்ணுற, யாரும் எதுவும் கேட்கவே முடியாது. ஸோ உங்களை நீங்களாக கேட்டுட்டு உங்கள் வேலை வந்து நீங்கள் வந்து ஒரு சரியான ஒரு பயணத்தை வந்து தொடங்குங்க. கண்டிப்பாக வந்து 180 நாட்கள் இருக்குது எக்ஸாக்டாக.
அது என்ன மாதிரி ஷெட்யூல் போட்டு படிக்கணுமோ உங்களுடைய தனிப்பட்ட ஒரு ஓன் ஷெட்யூல் போட்டுக்கோங்க. ஏதாவது ஷெட்யூல் போட்டு ஃபாலோ பண்ண முடியலன்னா அப்படியே விட்டுருவீங்க. அப்படி இல்லாமல் அந்த உங்களுடைய ஷெட்யூலை நீங்கள் போட்டுட்டு ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கான சக்ஸஸ் ஆகும். எனக்கு இதெல்லாம் முடியாதுப்பா, இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னா இந்த ஃபீல்டில் வந்து டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ இந்த ஃபீல்டில் முக்கியமானது டைம். இந்த ஃபீல்டில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கலை அப்படின்னா வேறு ஃபீல்டில் போயிட்டால் நீங்கள் எங்கேயோ வந்து ஒரு சக்சீட் ஆயிடுவீங்க. நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வேறு ஃபீல்டில் போயிட்டீங்க அப்படின்னா இந்த ஃபீல்டில் வந்து டயத்தை ஒதுக்கி அதுக்கான ஒரு ஈடுபாடு கொடுக்கணும். ஏன்னா வெளியே போய் ஒரு வேலைக்கு 10 பேர் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதோட இது வந்து ஒரு வேலைக்கு வந்து 1,00,000 பேர் எழுதுறீங்க. அப்படி எழுதுகிறப்ப அப்போ எவ்வளோ பேர் நம்ம எழுத போகிறோம்? ஒரு வேலைக்கு வந்து ஒரு 500 பேர் ஒரு குரூப் இருக்குது அப்படின்னு இருந்துச்சுன்னா அப்போ அந்த 500 பேரில் ஒரு ஆள் நம்ம இருந்தால் தான் வேலை கிடைக்கும். அப்படின்னா அப்போ எவ்வளோ எஃபோர்ட் போடணும், எவ்வளோ படிக்கணும், அப்போ எந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணணும் டயத்தை அப்படின்றத வந்து மறக்காமல் வந்து நீங்கள் தான் வந்து இது பண்ணிக்கணும். சரியா? ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. சரியா? கண்டிப்பாக வந்து இது சில பேருக்கு வந்து இம்பாக்ட் இருக்கலாம், எல்லாருக்குமே எனக்கு ஆகுமான்னு தெரியாது. ஆனால் வந்து நான் சொல்ல வந்த கருத்து வந்து இது தான் மெயினாக. உங்களுடைய நேரத்தை நீங்கள் தான் வந்து கரெக்டாக வந்து பயன்படுத்தணும். எதை பற்றியும் திங்கிங் பண்ண வேணாம். இவன் சொல்கிறான் அவன் சொல்கிறான், ரிலேட்டிவ்ஸ் வரானுங்க, மைண்டை உடைக்கிறானுங்க, மனசை மாற்றுறானுங்க, இந்த இதெல்லாமே வந்து தூக்கி ஒரு 200 நாளைக்கு மூட்டை கட்டி வச்சுட்டு இந்த ஒரு லைக் வந்து இப்போ 84 ரூபா போட்டால் ஒரு 700 ரீசார்ஜ் பண்ணுற மாதிரியா ஃபோனுக்கு ஒரு 1500 உங்களுடைய லைஃபுக்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி பண்ணிவிட்டு அந்த வேலிடிட்டியான டைம் அந்த 180 நாளை வந்து நீங்கள் சரியாக பயன்படுத்துங்க. கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் ஆகிட்டு சொல்லுவீங்க. டெஃபினட்டாக வந்து நான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி நீங்களே சொல்லுவீங்க. அது கண்டிப்பாக எனக்கு நிறைய பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணுவீங்க, நம்பிக்கை இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. த பெஸ்ட் அகாடமி குரூப் எக்ஸாமுக்காக வந்து ஆன்லைன் ஆஃப்லைன் கிளாஸ் ரெண்டுமே வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து ஜனவரி 3 வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஃபீஸ் வந்து 7,999 ரூபா. டெஸ்ட் பேட்ச் ஆல்சோ வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த அகாடமியை வந்து கண்டிப்பாக வந்து கான்டாக்ட் பண்ணி தேவையானதை வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க. தேங்க்யூ.